ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, என் பொண்ணு என்ன பண்ண, நேற்று எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஃப்ரீயா உட்காந்துருந்தேன். சீக்கிரம் வேலை முடிஞ்சதே, வேற எதனா பண்ணலான்னு பார்த்தா இவன் என்ன சொன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், வாங்க நம்ம ஷாப்பிங் போலாம் என்ன. சரி, சும்மா இருந்தாலும் ஷாப்பிங் பண்ணது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால நானும் அவள் பேச்சை நம்பி போனேன். ஆனா சுஷ்மி என்ன பண்ணா, நான் தான் பாதிக்கப்பட்டேன். நீ என்ன பேச்சு நம்பி போன, அங்க போய் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு நான் திருப்பி சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். இதுதான் நடந்தது. அப்படி அங்க என்னென்ன பார்த்தோம், என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு வீடியோ வரும், நீங்க பாருங்க மறக்காம. ஆனா இன்னைக்கு நாங்க போனது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டி நகர், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கிடையாதுப்பா, இது உஸ்மான் ரோட்ல இருக்க சரவணா, லெஜெண்ட் சரவணா, அங்க போயிருந்தோம். லெஜெண்ட் சரவணால பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன் இருக்கு. நம்ம சாரிக்கு ஃபர்ஸ்ட் காட்டியிருந்தோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வேற லெவல் கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. சரி, அதுக்காக தான் நான் கூட்டிட்டு போனேன். ஆனா அவங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அங்க நாங்க என்னெல்லாம் பார்த்தோம்ட்டு ஒரு லாகாவே எடுத்திருக்கேன், நீங்க பாத்துட்டு வாங்க. அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா. மா எது கூட்டு வந்தா இங்க நின்று வேடிக்கை பார்த்தாங்க, என்ன தெரிகிறது அங்க உனக்கு? அங்க ஒன்றும் தெரியவில்லை. நீ என்ன பண்ணுவ, ஒரு சாரியா தான் அங்கேயே நிக்கணும், இது பண்ண அசையக்கூடாது. வியாபாரம் அழகா அவங்க வந்தாங்க, உட்காந்துட்டு எல்லா சாரியும் எடுக்கிறாங்க. அழகா அதெல்லாம் உங்களோட பிரைவசி காமிக்க கூடாது. நீ போ, நடந்து இங்க போய் எந்த சாரி பிடிக்குதோ போய் பார்த்து எடு. உனக்கு சர்ப்ரைஸ் கூட்டினா என்ன வந்து நூடுல்ஸ் ஆக்கிடுவேன் நீ. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஃபேன்சி சாரி மாதிரி எடுக்கிறியா? ஆமாம்மா, நீ ஃபேன்சி சாரி வச்சது இல்லைல்ல? வச்சிருக்கா, மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். உனக்கு தான் நல்லா இருக்கும். நல்லா தான், யார் கட்டினா நல்லா தான் இருக்கும். அந்த இது ரெட்டு, அந்த மாதிரி க்ரீன் நாடு என்ன ப்ரைஸில் வருது? நல்லா இருக்கு. அம்மா இது நீ தெரியாதனமா ஆணியில் மாட்டுச்சு, அந்த மாதிரி எங்கன்னா மாட்டினா போயிடும் சாரி. ஆமாம், பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் போல இருக்கு. அந்த மெட்டீரியல் எடுமா, அந்த ரெட்டு தெரியுது பாரு. ரெட்டுனா அப்படி ஓ, இதுவும் அதே மாதிரி தானா? இந்த மாதிரி வேணாமா, இந்த நெட்டட் மெட்டீரியல் இந்த மாதிரி வேணாம், வேற கிளாத்ல எடு. 550 தான், ஆனா கொசுவல மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. என்ன கலர்? ரெக்ஸோனா சோப் இருக்குல்ல, லைட் கிரீன். அது ரெக்ஸோனா கலர். இது கிரீம் கலர். 580 காட்டதா? நல்லா இருக்குல்ல, அந்த பார்டர் வச்சு ஸ்டோன் மாதிரி. மா அங்கங்க இங்க கண்ணாடி இருக்கதான் செய்ய, நீ ஒரு கண்ணாடியில போய் நின்று பார்த்தா வேலைக்கு ஆகுமா டைம்? அழகா இருக்குல்ல, நம்மளே பார்த்து நம்மளே சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஒரு சாரியை கட்டிட்டேன், அது இங்க எடுத்து தானே, இங்க எடுத்து சரி இங்கே கட்டிட்டு தாங்கல. அது என்ன பிரைஸ்ன்னு பாருமா. பிரைஸ் தரது ஒரு வேலையா இருக்கும் போல. ஆமா, பிரைஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. இது எப்படி இங்கே பின் பண்ணி வச்சிருக்கோம். ரெட்டு காஞ்சனா நல்லா இருக்கு. இந்த ஃபேன்சி சாரீஸ்லாம் இது வேற எதுல இல்லை. ஒன்று எடுத்து வந்துட்டு நானே எடுத்துருக்கலாம். அது எவ்வளோ? அது 870. ஆமாம், மெட்டீரியல் பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம், சிம்பிளாக கட்டிடலாம் ஈஸியாக. நல்லா இருக்கு. ஆனால் இது பேர் அப்படியே ஜிகி 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 ஜிகி. ஏய், அவங்களே யாரும் தெரியாமல் ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க. நைஸாக பாருங்க, இது போட்டுலாம் பார்க்குற பேக்கிங்கில் தானே இருக்கு. மடிச்சு வைக்கிறப்பான்னு சொல்லி நீ பண்ணுற அலப்பறம் இருக்கு. அதுதான் டெமோ பீஸ் சாரி, அதை பிரிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? வேற யாரோ அந்த வேலையை பார்த்துட்டாங்க. ஸ்கூல் போறியா, டீச்சரா போறியா? அது ஸ்கூல் யூனிஃபார்ம் கரெக்டா மண்டே. நீ எடுக்க மாட்டல உனக்கு? டீச்சர் நம்ம அன்னைக்கு பார்த்து வரலையே. நீ உட்காந்துக்க கொஞ்ச நேரம், அதுக்கு தானே வந்த. போயிட்டு கால் ஒன்றும் பார்க்கவே இல்லை. ஃபுல்லாகவே 1275 சாரீஸ். ஆமாம், பெங்களூரு சில்க். இது நல்லா இருக்கு, இப்படி வைக்கணும். இப்படி வச்சு திருப்ப அந்த ஸ்டோனே தெரியல. இந்த ஸ்டோனு அழகாக மடிச்சு வச்சிருக்காங்க. மாதிரி மெட்டீரியல்லாம் நல்லா இருக்கு. பெங்களூர் ரா சில்க் 620 இருக்கு. இது ஒன்று இருக்கு, அங்கே ஓப்பன் பண்ணிருக்காங்க பாருமா, அந்த மாடல் தான். ஆமாம், ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. 800 அது 850. அது சிம்பிளாக நல்லா இருக்குல்ல, க்ரீன் கலர். எல்லா சாரிக்கும் நல்லா இருக்கும்.
க்ரீனும் போட்டுட்டா மெரூன். இங்கே லைட்டு கம்மியாக இது நல்லா இருக்கு பாருமா. அது வெறுமனே எதுவே டிசைன் இல்லை, அந்த இது மாதிரி என்ன அந்த கேரளா செட் ஆரம் மாதிரி அது முள்ளு ஆரம். ஆஹா இதெல்லாம் க்ரீனு இந்த மாதிரி ரெட்டு அதெல்லாம் வாங்கினா எல்லா சாரிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் இப்போ நம்ம ஏன் இங்கே வந்தோம்? நார்மலாக எடுக்க வந்தோமா? நார்மலாக இதெல்லாம் எடுக்க வந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்கேன். கோல்டு மாதிரியே போய் நின்ட்டியா? தரல அப்படி வழி விடு. இங்கெல்லாம் அப்படிதான் கழட்டி போட்டிருப்பாங்க, நீயே அதை செட் பண்ணிக்கோ. இது கழுத்துக்கு போகிறது, இது கம்பல், ஒரு கம்பளை காணும். அழகாக இருக்கு. கழட்டி பார்த்துட்டு வச்சுருக்காங்க, போட்டு போயிருக்காங்க. 245. நகரு ஒரே இடத்துல நிற்கிற. கொஞ்சம் பார்த்து போட்டு டிசைன் நல்லா இருக்குல்ல, பார்க்கணும்ல. எனக்கு வந்தோம் நகரு 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 நீங்கிற கிளம்பு கிளம்பு. அப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த? இது உன்னை எதை கூட்டின்னு வந்தாங்க அதை மட்டும் பார்க்க மாட்டேன். அம்மா இது எடுத்துக்கிறியாம்மா? டாக் இது மாதிரி இருக்கு. அது ரவுடி ரவுடி கூட்ட தலைவன் மாதிரி இருக்கும் இல்லை போட்டா. தலைவி வந்துட்டாங்க, ரவுடி கூட்ட தலைவி. நீ இல்லை விலை இருக்கிறதுனாலே மொட்டை வச்சுப்ப போலே, அதை போட வேணானே. நீலாம் ஸ்கூல் போகிற மாதிரி தான் உனக்கு கட்டச்சில போடலாம். 10 ரூபா ஒரு பேண்டே. நீ ஒன்றுமே போடவே தேவையில்லை வை. அதுதான் பேண்டே தேவையில்லை, வாடல அந்த சைடு இல்லை. கிளிப்ஸ் பார்க்குறியா? கிளிப்பு போடுற அளவுக்கு நம்மளுக்கு முடி அவ்வளோ இல்லை. பார்ப்பலாம் எவ்வளோ இது குட்டி. 20 ரூபா. இது 20 ரூபா. நம்மளுக்கு பெஸ்ட் இதெல்லாம் வந்து காஸ்மெட்டிக் இதெல்லாம் பாண்டியன் தான்ப்பா. பாண்டியன்ல கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதெல்லாம் இதே காசு அங்கே 10 ரூபாய், இங்கே 30 ரூபானா யாராவது வாங்க முடியுமா? தெரிஞ்சவங்க வாங்க மாட்டாங்க. நீ எப்படி வாங்குவீங்க சுஷ்மி? லெஜண்ட் கிட்ட சொல்லிட்டானா? சொல்லி லெஜண்ட் என்ன பண்ணிடுவாங்க? இது என்னன்னா பூ ஃபன் பண்ணிடுது. இந்த மாதிரி வந்து நார்மலாகவே அந்த இருக்கான்னு பாரு. பூ எவ்வளோன்னு பார்க்கலாம். பூ வந்து 34 ரூபாவா? இல்லை அந்த நார்மல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்கும். எங்கே கொஞ்சம் இல்லை, அது மேலே போகணுமோ? இங்கே தான் இருக்கும். போ இது நம்ம கடை கொட்டினது என் தப்பு. ஒரு பட்டன் வச்சிருந்தோம், உடச்சு திறந்தானே அப்படி வாரிட்டு போகணும். எல்லாம் அங்கே கேமராவில் பார்த்துட்டாங்க. ஜென்ஸ் 8 rupees தானா? பரவாயில்ல. 6 rupees. 6ஆ? கண்ணு தெரியலையா? நான் இரு தள்ளி விட்டு தான் பாப்பியாமா? ஏய் நான் தள்ளி விடல, இங்கே பாரு ஓப்பன் நல்லா இருக்கு. என்னையே குறை சொன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பாரு இது ஓப்பன் ஆகி அதுவாக உழுது நம்ம போய் பார்க்குற நேரத்துக்கு அப்படியே எடுத்து பார்த்தாச்சு. எதுனாலும் ஒன்று மாட்டி விட்டு வரதான் என் வேலையே. நல்லா இருக்கு இந்த கிளிப்ஸ் எல்லாமே. சென்டர் கிளிப்ஸ். நீ யாரோ நான் யாரோ. ஆண்டி அப்படி போங்க ஆண்டி. ஆண்டி கொஞ்சம் வழி விடுங்க, இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்துன்னு இருக்கேன். இது நல்லா இருக்கு. இது இப்போ சுஷ்மி கூட்டு போனதா இது தாமதம் தான்ப்பா. நாங்கள் கிளம்பி போயிட்டு அவள் எதுக்கோ கூட்டு போனா என்னவோ வாங்கி தரணும்னு சொல்லி ஆனால் அதை பார்க்க விடலை. போயிட்டு இந்த தடவை எல்லாமே எங்கெங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு போயாச்சு. போனோடனே எனக்கு 5th ஃப்ளோரில் நாங்கள் இறங்கணும். 5th ஃப்ளோரில் என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம், இது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம் தான் சூப்பராக இருந்தது. அதை தான் நான் சும்மா பார்த்தேன். சரி நம்மளுக்கு என்ன தேவையான பொருள் இருக்குமோ, அதுவும் பட்ஜெட் கம்மியாக எது இருக்குமோன்னு பார்த்தேன். எல்லாருக்குமே நிறைய கலெக்ஷன் இருக்கு, நல்லா இருக்கு. அதுல கூட்டு போனன்ட்டு வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். இப்ப அங்க என்ன வாங்கிருக்காங்கன்னு காமிக்கிறாங்க, அது பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு போய் வாங்கினது அது. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு இருக்கிறத காட்டவே கூடாதுங்க. இது நம்மள கூட்டு போயிட்டு நம்மளே கலாய்க்குது. இது போயிட்டு இந்த பாருங்களேன், இது இந்த கிளிப் சென்டர் கிளிப் வாங்கியிருக்கேன். இது வந்து 30 ரூபாய். நல்லா இருக்கு. சாரிக்கு இந்த கலர் சாரி நிறைய வச்சிருக்காங்க அம்மா. ஸோ அதனால அப்படியே மேட்சிங்கா இருக்குன்னு வாங்கினாங்க. மெட்டல் வந்து காப்பர் மெட்டல்ல இருக்கு, நல்லா இருக்கு. டிசைனா வந்து இந்த டெம்பிள் ஜுவல்லரி ஆன்டிக் மாடல் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு. நல்ல மகாலட்சுமி வச்சிருக்காங்க. இது பூ போட்டது 30 rupees தான், நல்லா இருந்ததுன்ட்டு இது ஒன்று எடுத்தோம். எல்லாமே 30க்கு மேலேயும் இருக்கு. அது இன்னும் நல்லா கிராண்டா சூப்பரா இருக்குப்பா. 40, 45. இது பாருங்க, இந்த மெட்டல் கோல்டு மெட்டல் மாதிரி இதுவும் நல்லா இருக்கு டிசைன். நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லா சாரிக்குமே நம்ம கரெக்டா ஏதோ ஃபங்க்ஷன் போனோம்னா நம்ம கரெக்டா நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு லுக் வந்து நல்லா இருக்கும். இந்த 2 சென்டர் கிளிப்பும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதான் 30, 60 ரூபாய்ப்பா. என் பட்ஜெட் வந்து 60 ரூபாய்க்கு நான் பண்ணிருக்கேன். நீ அவ்வளவுதான் வாங்கணும், அதுக்கு மேல ஒரு பட்ஜெட் வச்சு சொல்லணும். இது வந்து சுஷ்மி வாங்கினா அவ ஆசையா. அந்த இது பிராஸ்லெட்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். டிசைன் நிறைய டிசைன் இருந்தது, அவளுக்கு இது பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து 30 தான், 30 rupees. இது இந்த சுஷ்மி நல்லா ஸ்டோன் வச்சு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கிறிஸ்டல் நல்லா இருக்கு. இங்கே போட்டு பாருங்க.
30 rupees இது. இது எல்லாருக்கும் தெரியும், இந்த இது டிக்டாக் இது டிக்டாக் கிளிப். ஆமா, இது வந்து அவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ யூஸ்க்கு வாங்கினா. இது வந்து 18 தான், இது ரொம்ப கம்மி ரேட் தான் இது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்மஸ் வர போகுதுப்பா, அதனால கிறிஸ்மஸ்க்கு நிறைய டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது சுஷ்மி குழந்தை இல்ல, ஆசைப்பட்டு எனக்கு இது வேணும், இது நான் சொன்னேன் ஏன் கிறிஸ்மஸ் தாத்தா உங்களுக்கு வேணாவான்னு கேட்டேன். இல்ல இல்லம்மா இது நல்லா இருக்கு, அழகா டெக்கரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. 29 இல்ல இரு, 29 தான், நல்லா இருக்கு பாக்குறது. நிறைய வச்சிருக்காங்க இந்த கலெக்ஷன், குட்டி குட்டி ட்ரீலாம். இது வந்து 29 எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். யாராவது அதான் பாக்குறீங்க இந்த மாதிரி இப்போ குடிலாம் வைக்கணும், ஸ்டார்லாம் வீட்டுல வைக்கணும் அப்படின்னா நீங்க லெஜண்ட் சரவணா போங்க, அங்க அதுக்குனே ஒரு ஃப்ளோர் இருக்கு. கரெக்டா இந்த கிறிஸ்மஸ்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான பொருள் அழகா வாங்கிக்கலாம், கம்மி ரேட்லயே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அதே ஃப்ளோர்லயே வந்து இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் வந்து படிக்கிற பொருள் அதெல்லாம் இருக்குப்பா. அதுல போய் பாருங்க. குழந்தை எங்க வீட்டு குழந்தை எடுத்தது பாத்தீங்களா, இது என்னது, இது அந்த கிளேவா டிப்ரெஷனா இருக்கும்போது வச்சு விளையாடுறது. ஆமா, அதுக்கு நேத்தே வந்து ஓபன் பண்ணி பிரிச்சு ஆடியாச்சு. இதனுடைய ரேட் வந்து 24 ரூபாய். இந்த அம்மா வாங்கினது. இந்த மாதிரி போகணும்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இதோ எடுத்து பார்த்து கொல்லன்னு இருக்கும். அப்படியே தூக்கி முகத்துல போட்டு அடிப்பேன் இல்ல, யாருக்காவது பிடிக்கலன்னா அப்படி போட்டு அடிப்பேன். சுஷ்மி நேற்று நல்லா போட்டு அதை இது பண்ணி பிச்சு விளையாடிட்டு இருந்தா. இந்த பொருள் தான் எடுத்தோம் நாங்க போயிட்டு நேற்று. நிறைய நம்மளுக்கு மல்லிகை சாமான் வேணா, இனிமேல் யாராவது வேற எங்கன்னா வாங்கணும் அப்படின்னா கூட மல்லிகை சாமான் வந்து நீங்க 8th ஃப்ளோர்ல இருக்குப்பா. ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நீங்க ஆஃபர் கூப்பன்லாம் கூட தராங்க. நீங்க அங்க இனிமேல் யாராவது நியரஸ்ட் இருக்கீங்கன்னா அங்க யூஸ் பண்ணிக்கோங்க லெஜண்ட் சரவணால. எதுக்காக கூட்டு போனோம்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சேனலோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. சரி, அதுக்காக அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு சாரி வாங்கி தரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் போயிருந்தப்பயே அங்க நிறைய கலெக்ஷன் இருந்தது. சாரியும் பிடிச்சிருந்தது, எங்களுக்கு நிறைய சாரி பிடிச்சிருந்தது. அதனால அங்க கூப்பிட்டு போனாலும் சாரிய பார்க்காம மத்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்க வேற ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க. அந்த கவர் எடுமா, இது சாரியே இருக்குப்பா, சாரி நிறைய இருக்கு. சும்மா எதுக்கு சாரி வாங்கணும், அது இருக்கிற சாரிங்க இன்னும் நான் பிளவுஸ்லாம் தைக்கவே இல்லை. அதனால எதுக்கு, எனக்கு வேற ஒன்று அது வாங்கி கொடுக்கணும்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அந்த பட்ஜெட்ல எனக்கு வேற வாங்கி கொடுன்னு சொன்னேன். அதனாலதான் அந்த அம்மா வாங்கியிருக்காங்க. இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, இது என்னவா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்னு ஒண்ணு வாங்கிட்டாங்க. ஆமாப்பா, கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா இதோட லாக் வந்து கண்டினியூவேஷன் வந்து அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்ப்பா. அப்படியே வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.